ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த லோட் வேன் ஒன்று மோதியதில் அங்கன்வாடி மைய பெண் உதவியாளர் உயிரிழந்தார். ஈச்சந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் அதே பகுதியில் இருந்த அங்கன்வாடி மையத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்டுள்ளார். அப்போது அங்கன்வாடி மையத்தின் எதிரே காலிமனையில் நின்றிருந்த லோட் வேனை ஓட்டுநர் இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து வேன் அங்கன்வாடி மையத்தின் சுவற்றை இடித்து சென்று லட்சுமி மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த லட்சுமி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். நெய்வேலியில் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 23ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதனை NLC சேர்மன் பிரசன்னகுமார் தொடங்கி வைத்தார். வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 135 பதிப்பகங்கள் புத்தக விற்பனையில் ஈடுபட்டுள்ளன. விழாவில் சிறப்பு விருந்தினராக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார். திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தலை அருகே கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது கடற்கரையில் இருந்து சுமார் 40 மீட்டர் தொலைவில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் நின்று கொண்டிருந்த லாரியை சோதனை செய்த நிலையில் அதில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 3 டன் பீடி இலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்த நிலையில் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசிய நீட் தேர்வு எதிர்ப்பு கருத்தை ஆதரிப்பதாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மூலம் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியை திணிப்பதை கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே நீட் தேர்வு என்பது தேவையற்றது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நீட் தேர்வு குறித்து தெரிவித்த கருத்தை வரவேற்பதாகவும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே திருமணமான 1.5 ஆண்டில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மயிலாடியை சேர்ந்த ரவிக்கு மற்றும் புத்தளம் பகுதியை சேர்ந்த விஜய் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தின் போது 42 சவரன் தங்க நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு ரவி வீட்டில் விஜயை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக விஜய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக 5 கிராமம் போலீசார் விசாரணை நடத்தி ரவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நாகர்கோவில் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி சுந்தரையா ரவிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியில் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் முகமூடி அணிந்த நபர்கள் திருட முயன்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. அத்திப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தில் வழக்கம் போல கடையை அடைத்துவிட்டு காலையில் கடையை திறக்க வந்தபோது CCTV கேமராக்கள் திரும்பி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதை அடுத்து CCTV காட்சிகளை சோதனை செய்ததில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த 2 பேர் சுவர் ஏறி குதித்து நிறுவனத்திற்குள் புகுந்து திருட முயற்சி செய்துள்ளனர். இதுகுறித்து நிறுவன மேலாளர் அளித்த புகாரை அடுத்து போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ் சாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் இரு அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 4554 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன்படி நேற்று மாலையில் இருந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக உள்ளது. திருவாரூரில் கிராம நிர்வாக அலுவலரால் தாக்கப்பட்ட சமூக ஆர்வலர் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. லாயம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பிரபு என்பவர் ஆதிச்சமங்கலம் பகுதியில் உள்ள குளத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்கள் குறித்த தகவலை தருமாறு கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த சித்தனவாளூர் கிராம நிர்வாக அலுவலரான பாலாஜி தகவலை தர முடியாது என கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாலாஜி பிரபுவின் வீட்டிற்கு சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள வாராகி அம்மனின் ஆஷாட நவராத்திரி விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. பெரிய கோயிலில் தனி சன்னதியில் அருள்பாலித்து வரும் மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த கோயிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு மட்டுமே இவ்விழா நடைபெறும் நிலையில் நேற்றைய தினம் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதன்படி வாராகி அம்மனுக்கு லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக், இனிப்பு வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வாராகி அம்மனின் அருளை பெற்றனர். காரமடை நகராட்சியில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளருக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் 38 ஆண்டுகள் தூய்மை பணியாளராக பணிபுரிந்த பழனி கடந்த 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். நிலையில் அவருக்கு நகராட்சி அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது நகராட்சி தலைவர் உஷா வெங்கடேஷ், ஆணையர் மற்றும் கவுன்சிலர்கள் பழனிக்கு சால்வை அணிவித்து ஓய்வூதிய பலன் 6.5 லட்சம் ரூபாயை வழங்கினர். தொடர்ந்து அவரை அரசு காரில் மேலதாளங்கள் முழங்க வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை பணியிட மாற்றம் செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கவுன்சிலர்கள் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி செயல்பட்டு வரும் நிலையில் அவரது கணவர் யுவராஜ் அதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி முறைகேடாக பணம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை மேயர் கண்டுகொள்ளாத நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கவுன்சிலர்கள் முடிவெடுத்தனர். ஆனால் அவர்களின் மனுவை பெறாமல் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தொடர்ந்து புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேயருக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஆணையரை மாற்றக் கோரி கவுன்சிலர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர்.